ஆடு மாடு மாநாடு ஜூலை 10ஆம் தேதி நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். மனிதர்கள் தான் மாநாடு போடுவாங்க, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அது என்ன ஆடு மாடை வச்சு ஒரு மாநாடு போடுறது? ஆடு மாடு வந்து உக்காந்துக்கிட்டு மாநாடு கேட்க போதா அவர் பேசுகிறத? ஜனங்க வர மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆடு மாடு நான் மேய்க்க போகிறேன். ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் கிடைக்க மாட்டேங்குது. ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கான வாழ்வியல் முறை நசுங்கிக் கொண்டே வருகிறது. ஆடு மாடு மாநாடு நடத்த வேண்டிய ஒரு அவசியம் என்ன? 80கள் 70கள் 80கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சினிமா ஷூட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ஏன் அவ்வளோ இல்லை, ஜெய்சங்கர் படம்லாம் பார்த்தா கூட வலசரவாக்கம், போரூர், வடபழனியே கிராமமாக தான் இருந்தது. ஆடு மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், மந்தைகள் இருக்கும், மந்தை கட்டினா மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எங்கேயோ இல்லை, சென்னைக்குள்ளே வலசரவாக்கத்தில் இருந்த இடம், போரூரில் இருந்த இடம் தான் இதெல்லாம். அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு? கிராமம் இங்கிறது அழிந்து கொண்டே வருகிறது. கிராமம் அழிந்தால் ஃபைனலாக நகரம் அழிந்துவிடும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. 60 கிலோமீட்டர்ஸ் 70 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் வரைக்கும் சிட்டி ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகிட்டே இருக்குது. வடபழனி, வலசரவாக்கம், போரூர், குன்றத்தூர் அதெல்லாம் 80s எப்படி இருந்ததுனாக்கா ஃபுல் கிராமம். நீங்கள் இங்கேருந்து ஏவிஎம் ஸ்டுடியோ தாண்டி அந்த ஆவிச்சா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலை தாண்டி போயிட்டிங்கனால 2 பக்கமும் பசுமையாக இருக்கும். புல்வெளி போட்டா மாதிரி பசுமை நிறைந்த பயிர் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த இடம் இப்போ இருக்குங்களா? இல்லை. அந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மேய்க்கால் புறம்போக்கு அப்படின்னு ஒரு நிலம் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு அது தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் கட்டி வச்சுருப்பாங்க, சிமெண்டில் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு மாநாடு நடத்தி அதை பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது.